டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நான் கேட்குற 5 கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். இன்னைக்கு ராத்திரி எத்தனை மணி நேரம் தூங்குனீங்க? 2 மணி நேரமா, 3 மணி நேரமா, 5 மணி நேரமா, இல்லை ராத்திரி 10 மணிக்கு படுத்து காலையில் 5 மணி வரலும் ஒரு துளி கூட தூங்க முடியாமல் வீழ்ச்சிட்டே படுத்திருக்கீங்களா? 2வது கேள்வி, ஏதோ தூங்க ஆரம்பித்தேன் 10 மணிக்கு, 1 மணி நேரம் தூங்கியிருப்பேன் போல இருக்கு, ஆனால் திடீர்னு முழிப்பு வந்துச்சு, இப்போ மணி 6 ஆச்சு, இன்னும் எனக்கு தூக்கமே வரல. டெய்லி இதே போல் சாப்பிட்டு போய் படுத்தோன்னா 1 மணி நேரம் என்னால் தூங்க முடியுது, ஆனால் அதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியல. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? ராத்திரி 1லேருந்து 3 மணிக்குள்ளே எனக்கு விழிப்பு வந்துடுது, அதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியறதே இல்லை. ஒரு 5 மணி 6 மணி ஆகும்போது திரும்பவும் தூக்கம் வருது, ராத்திரிலையும் தூங்க முடியல, காலையிலையும் தூங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதோடவே நான் போராடிட்டுருக்கேன். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? ராத்திரி முழுசாக எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார், ஆனால் பகல் ஃபுல்லாக எனக்கு அப்படியே தூங்கி தூங்கி விழுறேன், வீட்டு வேலை பார்க்க முடியல, வேலைக்கு போக முடியல, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாமல் நான் சிரமப்பட்டுட்ருக்கேன். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? 5வது ரொம்ப முக்கியமான கேள்வி, என்ன தூக்க மாத்திரை போட்டாலும் எனக்கு தூக்கம் வரல. இந்த 5ல் நீங்கள் எந்த வகை? எதுக்காக இதை கேட்குறேன்னா, இந்தியாவில் 10ல் 4 பேருக்கு தூக்கமின்மை நோய் இருக்குது. ஆனால் மருத்துவரும் சரி நோயாளியும் சரி அதிகமாக கவலைப்படாத ஒரு நோயாக இருப்பது, ஆனால் இதய நோயையும் சர்க்கரை நோயையும் உடல் பருமன் நோயையும் ஹார்மோன் மாறுபாடுகள் சார்ந்த நோயையும் ஏன் புற்றுநோயை கூட உருவாக்கக்கூடிய அடிப்படை நோயாக இருப்பது தூக்கமின்மை தான். தூக்கம்னா என்ன? பொதுவாக நம்முடைய உடல், மனது, ஆத்மா இது 3ம் ஒரு சேர வேலை செய்து கொண்டே இருக்கும். மனம் சதா சர்வகாலம் நம்முடைய சிந்தனையை தூண்டிக்கொண்டே இருக்கும். பிரபஞ்ச சக்தி நம்முடைய ஆத்மாவில் செயல்பட்டு நல்ல கர்மம் கெட்ட கர்மத்தை ஏதோ ஒரு கர்மாவை செய்து கொண்டே இருக்கும். உடல் மனம் ஆத்மா சொல்கின்றபடி கேட்டு நம்முடைய இயக்கத்தை நாளை அனைத்தையுமே இயங்க வைக்கும். தூக்கம் வரும்போது என்னாகும்? இந்த உடலானது மனம் ஆத்மாவிலிருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் தூக்கம். ஏன்னா தூங்கும்போது உங்களுக்கு கவலை கிடையாது, தூங்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, தூங்கும்போது உங்களுடைய 5 புலன்களும் வேலை செய்யாமல் அமைதியாக இருப்பதை பார்க்க முடியும். தூங்கும்போது உங்களுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. அப்போது மனதும் ஆத்மாவும் உடலை விட்டு நீங்கி மரணம் போலவே இயற்கையாக நிகழ்கின்ற, மரணமில்லாமல் அடுத்த காலை எழுந்திருக்கின்ற ஒரு நிகழ்வுக்குத்தான் தூக்கம்னு பேர். நம்மளாம் நினைக்கிறோம் தூக்கம்னா ரெஸ்ட். இல்லைங்க, தூக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய வரம், இறைவன் கொடுத்திருக்கின்ற, இயற்கை கொடுத்திருக்கின்ற வரப்பிரசாதம் தான் தூக்கம். நல்லா தூங்குறவங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா என்னங்கிறது புரியாது, ஆனால் தூங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு தான் தூக்கத்துடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கு தூங்காமல் காலை நம்முடைய நாளை கழிக்க முடியாமல், இரவு வந்தாலே ஐயையோ ராத்திரி வந்துருச்சு, இன்னைக்கு என்னால் தூங்க முடியுமான்னு தெரியலையே அப்படிங்கிற பயத்தில் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேரை நம்ம பார்க்கணும் தெரியுமா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, தூக்கம் அப்படிங்கிறது ஒரு வரம். தூக்கத்தில் 5 விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நம்ம தூங்கும்போது உடலுடைய இதய துடிப்பில் ஆரம்பித்து, மூளை தன்னைத்தானே புதுப்பிப்பதில் ஆரம்பித்து, உடலுடைய ராஜ உறுப்புகள் ஓய்வெடுத்து தன்னை புதுப்பித்துக் கொள்வதில் ஆரம்பித்து, உடலுடைய நிணநீர் மண்டலம் லிம்பாட்டிக் சிஸ்டம் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் ஆரம்பித்து, உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா காயங்களும் தழும்புகளும் தொற்றுகளையும் உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரத்துக்கு தான் தூக்கம்னு பேர். இப்போ முழிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு உடம்புல எனர்ஜி தேவை, சரியாக நம்மளால் ஹீல் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஓய்வெடுக்கும்போது தூங்கும்போது உடல் மாற்றம் அடைவதை பார்க்கலாம். 2வது சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். சூரியன் உதிப்பதை பொறுத்து சூரியன் மறைவதை பொறுத்து நம்ம உடம்புல கார்டிசோல் மெலட்டோனின் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் இயங்கும்.
காலையில் நீங்கள் எழுந்துக்கும் போது உங்களுடைய கார்டிசோல் லெவல் அதிகமாகும். மதியம் ஆகும்போது கொஞ்சம் குறையும். மாலை ஆகும்போது கார்டிசோல் குறைய ஆரம்பிக்கும். மெலட்டோனின் மாலையில் சுரக்க ஆரம்பிக்கும். இரவு ஆகும்போது பீக்கில் இருக்கும். நடு இரவு ஆகும்போது கொஞ்சம் குறையும். விடிகாலை ஆகும்போது குறையும். இதுக்கு பேர் தான் சர்க்காட்டியன் ரிதம்னு பேர். சூரியனுடைய அமைப்பை பொறுத்து உடலில் ஏற்படுகின்ற மாற்றம். இந்த சர்க்காட்டியன் ரிதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு கார்டிசோல் லெவல் காலையில் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களால் இயங்கவே முடியாது. அதே போல் கார்டிசோல் இரவில் அதிகமாச்சுன்னு வச்சிங்கன்னா உங்களால் தூங்கவே முடியாது. இந்த சர்க்காட்டியன் ரிதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூன்றாவது, தூக்கம் அப்படின்னு வரும்போது 4 நிலைகளாக தூக்கம் இருக்கிறத பார்க்குறோம். N1, N2, N3, N4ங்கிறது. N1 அப்படிங்கிறது என்ன? நீங்கள் போய் அப்படி படுக்க ஆரம்பித்த உடனே லேசாக சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை மறந்து அப்படியே கண்ணை மூடி கையில் மொபைல் இருந்தால் கூட விழுறது கூட தெரியாமல் அப்படி தூங்குறீங்களே, இதுக்கு பேர் N1ன்னு பேர். இதுதான் ஆரம்ப நிலை தூக்கம்னு சொல்லுவோம். N2ங்கிறது என்ன? 2ஆம் நிலை தூக்கம்னு சொல்லுவோம். இந்த தூக்கத்தோட ஸ்டேஜில் நீங்கள் தூங்குவீங்க, உங்களோட ஹார்ட் பீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை பார்க்க முடியும். ஒரு 70, 80 இருக்கிறது ஒரு 60க்கு வந்து அப்படியே சீராக இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு N2 தூக்கம்னு பேர். மூன்றாவது வருவது N3 தூக்கம். N3 தூக்கம் தான் இந்த டீப் ஸ்லீப்னு சொல்லுவோம். மூளை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஈரல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த N3 தூக்கம்னு சொல்லுவோம். இந்த N3 தூக்கம் தான் இன்றைக்கி நமக்கு ரொம்ப தேவை. குறைந்தது 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் N3 தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் உங்களுடைய நாள் தூக்கத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய புத்துணர்வோடு செயல்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதான் N3 தூக்கம்னு சொல்லுவோம். இந்த N3 தூக்கம் தான் தூக்க மாத்திரை போட்டாலும் வராது. அதில் தான் பிரச்சனையே வரும். எல்லாம் தூக்க மாத்திரை போட்டு தூங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே N1, N2 தூக்கம் மட்டும்தான் வரும். N3 தூக்கத்துக்குள்ளே வரமாட்டோம். N3 தூக்கம்ங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் உலகத்தில் இல்லாத ஒரு நிலை மாதிரி இருக்கும். 10 மணிக்கு தூங்கிட்டோம். இந்த குழந்தைங்கள்லாம் தூங்குவாங்க பாருங்கள். 10 மணிக்கு அப்படி படுத்தாங்கன்னா ஒரு சைடில் காலையில் 5 மணிக்கு தான் எழுந்துப்பாங்க. டிஸ்டர்பே இல்லாமல் தூக்குவாங்க பாருங்கள். இதுக்கு தான் N3 தூக்கம்னு பேர். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப்னு இதை தான் நம்ம சொல்லுவோம். N4ங்கிறது தான் கனவு நிலைன்னு சொல்லுவோம். விடிகாலையில் நமக்கு ஏற்படுகின்ற எண்ணங்கள் இது எல்லாமே N4 தூக்கம்னு சொல்லுவோம். இந்த N4 தூக்கம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் விடிகாலையில் ஏற்படக்கூடிய ஒரு தூக்கமாக நம்ம சொல்லுவோம். இந்த N4 தூக்கம் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்? நம்ம நிறைய ட்ரீம்ஸ் வரும். இன்றைக்கி பண்ணக்கூடிய வேலை, நேற்று பண்ணக்கூடிய வேலை, ஒரு வேளை பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்கன்னா இந்த N4 தூக்கத்தில் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். சரி, நான் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு புதிய ஊருக்கு போவீங்க. ஆனால் அந்த ஊர் புதிய ஊர் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இவங்க யாரை பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கே, பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு நிகழ்வு நமக்கு வரும் இல்லையா? அது காரணம் வந்து நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போது ஃப்யூச்சரை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து N4 தூக்கத்தில் வரதான் பார்க்க முடியும். இந்த N1, N2 தூக்கத்தில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் பெரும்பாலும் மருந்துகளால், வாழ்வியல் முறைகளால் குணப்படுத்தக்கூடியது. இந்த N3, N4ல் வரது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம எழுந்திருக்கும் போது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இந்த 4 நிலையில் உங்களுக்கு எதில் பிரச்சனை இருக்குது? N1ல் பிரச்சனை இருக்கா? N2ல் பிரச்சனை இருக்கா? N3ல் பிரச்சனை இருக்கா? N4ல் பிரச்சனை இருக்கா? இதை பொறுத்து தான் தூக்கத்திற்கான சிகிச்சை முறையை ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது, வரைமுறை செய்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ தூக்கத்துடைய வகைகள் பார்த்தோம், தூக்கத்துடைய நிலைகளை பார்த்தோம். இதே போல் சரியாக தூங்கலைன்னா நமக்கு என்ன ஏற்படும்? 5 பெரிய நோய்கள் ஏற்படுங்க. முதல் நோய் இதய நோய். இன்றைக்கி யாரெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமோ நீங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைலை செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் தூங்க முடியாது. தூங்கியிருக்கவே மாட்டீங்க. அப்படியே 10 வருஷம் 12 வருஷம் ஓடிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா ஹார்ட்டில் போய் நின்று இருக்கும். ஸோ தூக்கமின்மை நோய் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் எதுவாக இருந்தாலும் தூக்கமின்மை நோய்க்கான மிகப்பெரிய பக்க விளைவு எதுனா இதய நோய் தான். 2வது உடல் பருமன். இந்த BPOன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இரவு நேரங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஒரு 20 வருடத்துக்கு முன்பு இந்தியாவுக்குள்ளே வரும்போது அந்த 20 வருடங்களுக்கு முன்பு வந்த கலாச்சாரங்களில் மிக முக்கியமான கலாச்சாரமாக அந்த மாறிய பிறகு பெரிய சமூகத்தில் ஏற்பட்ட நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா உடல் பருமன் சார்ந்த நோய் தான்.
நாங்கள்லாம் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது ஒரு 500 குழந்தைகள் இருக்காங்கன்னா, அதில் ஒரு குழந்தை 2 குழந்தை உடல்வாகு சற்று குண்டா இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸோட ஜெனடிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய பாப்பா படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு நான் போய் பார்க்கும்போது 30 பேர் இருக்கக்கூடிய பள்ளி அறையில் கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் உடல் எடை கடுமையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கே ஒரு பயம் வரும் அப்பப்போ. இந்த குழந்தைகள்லாம் ஃப்யூச்சரில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக உடல் எடை கூடுவது இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு ஜென்சி கிட்ஸும் ஜென் ஆல்ஃபாவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உடல் எடை பிரச்சனையை சந்திக்கிறத பார்க்குறோம். இதற்கு காரணம் தூக்கத்தின் மேல் இருக்கக்கூடிய கவனமின்மையும், தூக்கம் இல்லாமல் இருப்பது ஒரு நோயின் புரிந்து கொள்ளாத ஒரு கலாச்சாரமும் தான். இதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். 3வது சர்க்கரை நோய். இன்றைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுவதற்கும் கார்டிசோல் ஹார்மோன்களுடைய அளவு மாறுபாடுவதற்கும் மிகப்பெரிய காரணமாக இருப்பது தூக்கமின்மை தான். இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம வீட்டில் சர்க்கரை நோயாளி இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல சிகிச்சையுடைய ஒரு பகுதியாகவே தூக்கத்தை நம்ம கொடுக்கணும். வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, காலையில் எழுந்துக்கிறாங்க, 4 மணிக்கு அம்மா எழுந்து சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஓய்வு 2 மாதம் கொடுத்து பாருங்களேன், அவங்க சுகர் கண்ட்ரோலில் வரதை பார்க்க முடியும். அப்பா இருக்காரு, காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடுறாரு, இல்லை ரிட்டையர் ஆகிட்டாரு, ஸ்டில் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பார்க்குறத கலாச்சாரமாக வச்சுருக்காரு, அவங்களும் இதை செய்யணும். ஸோ இந்த தூக்கமின்மையால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய நோய் கட்டுப்படாத சர்க்கரை நோயாக இருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கணும். 4வது மன அழுத்த நோய்கள்ங்க. இன்னைக்கு மனிதன் மன மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். கடைசியாக நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாள் எது, நேரம் எது, யோசிச்சு சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் நான் கேட்டேன்னா 10 செகண்டில் பதில் சொல்கிறவங்க நீங்கள் யாராவது இருக்கீங்களா? நிச்சயமாக கிடையாது. எப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன்னு மூளையை கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய சந்தோஷம் இருக்குது. அப்போ இந்த சந்தோஷமற்ற நிலை ஏற்படுவதற்கு பெரிய காரணமாக இருப்பது தூக்கமின்மை தான். அதை நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை, பிரச்சனைக்குள்ளாகிறோம், மனநோயாளியாக மாறும். உலகத்திலேயே மிக அதிகமான ரெஜிஸ்டர்டு மனநோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய முதல் 5 நாடுகளில் இந்தியா இருக்குங்க. இன்னைக்கு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். எந்த அரசாங்கமும் மனநோயாளிகளுக்கான சலுகைகளையோ அல்லது முறையான சிகிச்சைகளையோ வரையறுத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை இன்று வரையிலும் கொண்டு வரவில்லை. மிகப்பெரிய துரதிர்ஷ்டமான விஷயம். சக்கரை நோய்க்கு நான் அதை பண்ணுறேன், இதய நோய்க்கு நான் அதை பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய எந்த அரசாங்கமும் மனநோயாளிகளுக்கான காப்பீடுகளையோ அல்லது மனநோயாளிகளுக்கான சிறப்பு மையங்களையோ இதுவரையிலும் ஓப்பன் பண்ணல. ஆட்டிசம் குழந்தைகள், ADHD குழந்தைகளுக்கான மையங்கள் கூட இன்றைக்கு மத்திய அரசால் சில இடங்கள் ஆப்ரேட் ஆகுது. ஆனால் மனநோய்களுக்கான சிகிச்சை மையங்கள் கிடையவே கிடையாது. மனநோய் சார்ந்த விழிப்புணர்வும் கிடையாது. மனநோய் ஏற்படுவதற்கு காரணமே தூக்கமின்மை தான். சரி, இப்போ அது தூக்கமின்மை இதோடு நிற்குதா? கிடையாது. இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது, வயதாகின்ற வேகம் அதிகமாவதற்கு காரணமே தூக்கமின்மை தான். ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உருவத்தை பார்த்து அவருக்கு என்ன வயசுங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். இன்றைக்கெல்லாம் மனிதனுடைய உருவத்தை பார்க்குறோம், அவங்கள பார்க்கும்போது 45 வயசு மாதிரி இருக்குது, என்ன வயசாச்சுன்னு கேட்டால் சார் 32ங்கிறாங்க. எனக்கே சில நேரங்களில் தூக்கி போடுது, என்ன இந்த குழந்தைய பார்த்தா வயசான மாதிரி இருக்காரு அப்படின்னு கேட்பேன். என்ன காரணம்னா தூக்கம் கிடையாது. நீங்கள் தூங்காமல் இருக்க இருக்க மூளைக்கு ஓய்வு இல்லாமல் போக போக, ஒரு கார் வாங்குகிறோம், அந்த காரை ஒரு நாளைக்கு 100-200 கிலோமீட்டர் ஓட்டினா பரவாயில்ல, தினமும் 1000 கிலோமீட்டர் அந்த காருக்கு ஓய்வு இல்லாமல் ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும்? காரு எப்படி ஒரு வருஷத்துலேயே அந்த காரை பார்க்கும்போது 5 வருஷம் பயன்படுத்தின கார் மாதிரி ஆகுது இல்லையா? இதுதான் உண்மை. மனிதனுடைய உடலுக்கும் இதுதான் பிரச்சனை. இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது தூக்கமின்மையினால். சரி, தூக்கமின்மை ஏற்பட்டு விட்டது, இதை எப்படி சார் குணப்படுத்துறது? 4 நிலைகள் நான் சொன்னேன். N1, N2, N3, N4. N1ங்கிறது ஆரம்ப நிலை தூக்கம், N2ங்கிறது மத்தியம நிலை தூக்கம், N3ங்கிறது டீப் ஸ்லீப், N4ங்கிறது காலையில் ஏற்படக்கூடிய தூக்கம். இப்போ N1ங்கிறது சுத்தமாக தூங்க முடியாமல் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் எது தெரியுமா? தாழம்பூ அல்லது மருதாணி பூங்க. படுத்த உடனே எனக்கு தூக்கம் வரணும், படுத்த உடனே எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, 1.5 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, என்ன பண்ணாலும் எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ணணும்? வீட்டில் மருதாணி பூவையோ தாழம்பூவையோ வாங்கிட்டு நீங்கள் தூங்குகின்ற அறையில் காலையிலே வைக்காதீங்க, தூங்கிறதுக்கு 15 நிமிடம் முன்னாடி வைங்க. இப்போ தாழம்பூலாம் உங்களுக்கு கிடைக்குது,
தாழம்பூவில் செய்யக்கூடிய இயற்கை பர்ஃப்யூம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் இன்றைக்கி ரொம்ப கிடைக்குதுங்க. இன்றைக்கி நம்ம தமிழக அரசுடைய காதி கிராஃப்டில் கூட நீங்கள் போய் தாழம்பூ சென்ட் கேட்டிங்கன்னா கிடைக்குது, தாழம்பூ ரூம் ஃப்ரெஷ்னர் கேட்டால் கிடைக்குது, மருதாணி பூவுடைய ரூம் ஃப்ரெஷ்னர் கூட இப்போ கிடைக்குது, ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேன். அப்போ அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் கொண்டு வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக அடிச்சு விடுங்க. நான் போய் மருதாணி பூவை வைங்க, தாழம்பூ பூவை வைங்கன்னா இன்றைக்கி எங்கே போய் சென்னை மாதிரி இருக்க ஊரில் பூவை தேடுறது? இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய சென்ட்டை வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு தூக்கத்தை உருவாக்குவதற்கு சிறந்த வழி. இது N1ன்னு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை தூக்கம் இல்லாமல் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு இது சிறந்த மருந்து. N2, சார் 1 மணி நேரம் தூங்கிடுறேன் சார், டக்குன்னு முழிப்பு வந்துடுது, அப்புறம் நான் கஷ்டப்படுறேன் சார். இந்த N2 தூக்கம், N2 தூக்கங்கிறது நம்மளுடைய கரண்ட் வேர்ல்ட்லேருந்து நம்ம விட்ரா ஆகிருப்போம், ஆனால் டீப் ஸ்லீப்குள்ளே போயிருக்க மாட்டோம், மிடில் இருப்போம். ஒரு டிவி சத்தம் எங்கேயாவது கேட்டதுன்னா முழிச்சிருவோம், மொபைல் அடிச்சதுன்னா முழிச்சிருவோம், மொபைல் வைப்ரேட் ஆனால் முழிச்சிருவோம். இதுக்கு N2 தூக்கம்னு பேர். இந்த N2 தூக்கம் எப்படி நமக்கு வந்து வராமல் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும்? அதுக்கு சிறந்த மருந்து எது தெரியுமா? இன்றைக்கு பொதுவாகவே கசகசா இதற்கு சிறந்த மருந்துங்க. இந்த கசகசாவை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சாயந்தரமே தண்ணியில் ஊற வச்சுருங்க. ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த கசகசாவை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று கொஞ்சம் வெந்நீரோடு சாப்பிடுங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். கசகசா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய N2 தூக்கத்தை உருவாக்கக்கூடியது. அதாவது நீங்கள் படுத்த உடனே தூங்கிடுறீங்க, ஆனால் தூங்கிட்டு 1 மணி நேரத்தில் முழிப்பு வருது, அப்புறம் 2 மணி நேரம் உங்களால் தூங்க முடியல. இந்த N2 தூக்கத்தை சரி செய்வதற்கு கசகசா ஒரு சிறந்த மருந்து. N3 தூக்கம், இதுதான் பெஸ்ட்டு ஸ்லீப்பு. படுத்துடுறோம், தூங்கிடுறோம், ஒரு 10 மணிக்கு படுக்கிறோம், ஆனால் 12-1 மணிக்கு எழுந்துடுறோம், திருப்பி 5 மணி வரலும் சுத்தமாக தூக்கம் இல்லை. டீப் ஸ்லீப்புக்குள்ளே நான் போகிறதே கிடையாது. ஒரு கேலண்டர் ஆடுது, நான் எழுந்திரிச்சிடுறேன். வீட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு சுவிட்சு போடுறாங்க, நான் எழுந்திரிச்சிடுறேன். பக்கத்தில் என்னோடய கணவர் படுத்திருக்காரு, அவர் பாத்ரூமில் போகிறதுக்கு எழுந்துக்கிறாரு, உடனே முழிச்சிடுறேன். இப்படியே ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருந்து காலையில் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய N3 தூக்கத்திற்கு ஜாதிக்காய் சிறந்த மருந்து. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காவை எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து கொஞ்சம் நெய் ஒரு துளி போட்டு குழச்சி அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இந்த ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லக்கூடிய தூக்கம் வரதை பார்க்க முடியும். ஆழ்ந்த தூக்கம் பாருங்கள், நம்மளுடைய சித்தர்கள் எவ்வளவு அழகாக தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது படுத்த உடனே தூங்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, தூங்கி உடனே எழுந்துக்கிறோம், N2 தூக்கம் வரல, அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்து இந்த 2ம் வந்துடுது சார், 1 மணிக்கு எழுந்துச்சுதான் தூங்க முடியல, அதுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளவு அழகாக மனிதனுடைய வாழ்வை பிரிந்து சொல்லியிருக்கக்கூடிய இயற்கை மருத்துவத்தை பாரு. அப்போ N3 தூக்கம்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வரணும்னா ஜாதிக்காய் சாப்பிட்டா போதும். குழந்தைகளுக்கு பொதுவாக இதை நான் பரிந்துரை செய்வேன். இன்றைக்கி 10வது 11வது 12வது நீட் பரீட்சைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் நைட்டு படுக்கும்போது 2 கிராம் ஜாதிக்காயில் 2 கிராம் தேனும் 2 கிராம் நெய்யும் போட்டு நல்லா குழச்சி நைட்டு படுக்கும்போது கொடுங்க. அப்போ அந்த பிள்ளைங்க ஒரு 12 மணிக்கு படுத்தாங்கன்னா காலையில் 3-4 மணி வரலும் அடித்து போட்ட மாதிரி உலகமே தெரியாமல் தூங்குவாங்க. காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டிங்கன்னா எழுந்து ஃப்ரெஷ்ஷாக படித்து மூளை வேலை செய்து நல்லா இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். N4 தூக்கம், இது தாங்க ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலான நேரங்களில் பயத்தை உருவாக்கக்கூடிய தூக்கம்னு கூட இதை சொல்லுவோம். காலை நேரங்களில் கண்ட கனவு பலிக்கும்னு நம்ம முன்னோர் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இந்த டைம் தான் நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற டைம். நல்ல டீப் ஸ்லீப்பில் நீங்கள் போகும்போது மூளை மிக அழகாக தன்னை சாணை சுத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துடன் நேரடியாக செய்யக்கூடிய ஒரு தொடர்பு, அந்த தொடர்புடைய விளைவு தான் காலை நேரத்தில் ஏற்படுகின்ற சிந்தனைகளோடு கனவுகளோடு ஏற்படுகின்ற தூக்கம். இந்த தூக்கத்தை சரி பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த டைமில் அவங்க ஏதாவது கனவு காணும்போது கெட்டது மாதிரி இருந்தால் டக்குன்னு முழிச்சிடுவாங்க, 4 o'clock முழிச்சிடுவாங்க, அப்புறம் தூங்கவே முடியாது. திருப்பி 6 மணிக்கு தான் தூக்கம் வரும். இந்த ஒரு முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு தான் தூக்கம் வரும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ருத்ராட்சம். இன்றைக்கு ருத்ராட்சத்தை எல்லா கழுத்தில் போட்டால் நல்லது அது இதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, ருத்ராட்சத்தை விட சிறந்த மனநோய்க்கான மருந்து, ஆட்டிசம் நோய்க்கான மருந்து, பேச்சு திறமைக்கான மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, ஆட்டிசம் நோயில் இருக்காங்க, ADHDயில் இருக்காங்க, இல்லை மனநோய் டிப்ரெஷனில் இருக்காங்க, CPயில் இருக்காங்கன்னா ருத்ராட்சத்தை வாங்கிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுற்றி வச்சு உடச்சி நல்லா தூளாக ஆக்கிட்டு மிக்சியில் போட்டு அகைன் அரைச்சி நல்லா சாஃப்ட் பவுடர் ஆக்கி துணி போட்டு சலிச்சு எடுக்கக்கூடிய
அந்த அழகான ருத்ராட்ச சூர்ணம் இருக்கு பாருங்க, அதை நைட்டு படுக்கும்போது அதே போல் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 2 கிராம் எடுத்து ஒரு துளி நெய் தேனோட குழைச்சி சாப்பிடுங்க. அவ்வளவு அழகான பிரபஞ்சத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த காலை விடிகாலையில் ஏற்படுகின்ற கனவுகளோடு கூடி ஏற்படுகின்ற அந்த தூக்கம் அவ்வளவு அழகாக மாறுவதை பார்க்க முடியும். இதை பெரும்பாலும் வயதானவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பழைய வாழ்க்கையுடைய சிந்தனைகள், நிறைய சிந்தனைகள் ஓடி 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 அந்த காலையில் 3 மணிக்கு முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தூங்கவே மாட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக பிள்ளைங்களுக்காக உழைச்சாச்சு, வேலைக்காக ஓடியாச்சு, ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ தூங்கலான்னு நான் படுத்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது சார்ன்னு சொல்லக்கூடிய வயதானவர்கள் இருக்காங்கன்னா உங்கள் வீட்டில், அவங்களுக்கு இந்த ருத்ராட்ச சூரணத்தை தேனும் நெய்யும் கலந்து கொடுக்கணும். சக்கரை நோயாளியாக இருந்தால் கூட ஒரு 1/4 கரண்டி தேனோடு 1/4 கரண்டி நெய் கலந்து கொடுக்கும்போது எந்த சுகர் பாதிப்பும் வராது. நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வருமா? அதெல்லாம் வராது. நல்ல நெய்யாக இருந்தால் கொலஸ்ட்ரால் வராது. அப்போது 4வது வகைக்கு ருத்ராட்சம். ஸோ முதல் வகைக்கு தாழம்பூவும் மருதாணி பூவும், 2வது வகை தூக்கத்து நோய்களுக்கு தூக்க சிரமத்திற்கு கசகசா, 3வது ஜாதிக்காய், 4வது ருத்ராட்சம். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, இந்த ருத்ராட்சம், ஜாதிக்காய், தாழம்பூ, மருதாணி பூக்கெலாம் நாங்கள் எங்கே போகிறது? சிம்பிளாக எனக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கள். பெஸ்ட்டு ரெமெடி மானசா மாத்திரைகள். இந்த மானசா மாத்திரைகளை பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கேன். இந்த மானசா மாத்திரையுடைய ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி என்ன தெரியுமா? N1 தூக்கம், N2 தூக்கம், N3, N4 இந்த 4 வகை நிலைகளுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து எதுனா மானசா மாத்திரைகள் தான். இந்த மானசா மாத்திரைகளை 2 மாத்திரை இரவு படுப்பதற்கு அல்லது இரவு உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே உங்களுடைய N1, N2, N3, N4 தூக்கம் நன்றாக மாற்றமடைவதை பார்க்க முடியும். இதில் யாரெல்லாம் N3 தூக்கம், அதாவது ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே மானச சஞ்சீவி ரசாயனம்னு சொல்லக்கூடிய அந்த லேகியம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு தொழிலதிபர் வந்திருந்தார், பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க, நிறைய அவருடைய தேவை, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனருங்கிறதுனால நிறைய கஷ்டம். அப்போ அவர் அதை செஞ்சுக்கிட்டே வரும்போது அவருக்கு 1 மணிக்கு தூக்கம் போச்சுன்னா 5 மணி வரலும் தூக்கம் வராது. அப்போ காலையில் 7 மணிக்கு திருப்பி ஃபேக்ட்ரிக்கு போகணும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டார். தூக்க மாத்திரை டாக்டர் கொடுக்கறதெல்லாம் போடுறாரு. அந்த ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தூக்கம் வந்துடுது, ஆனால் அதுக்கப்புறம் முழிச்சிக்கிறது அவங்களால தூங்கவே முடியல. இப்போ ரொம்ப ஒரு முறை கோயம்புத்தூரில் என்னை பார்த்து கேட்டார், என்னோட ப்ராப்ளம் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நான் அவருக்கு சொன்னேன், தூக்கத்துடைய 4 நிலைகளில் N1, N2 உங்களுக்கு நல்லா இருக்குது, பட் N3 தான் இல்லை, திருப்பி N4 வருது சார். அப்போ இதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவருக்கு அந்த மானச சஞ்சீவி ரசாயனத்தை 2 மண்டலம் சாப்பிடுங்கன்னு கொடுத்தேன். ஒரே ஒரு வேளை மருந்து தான். இரவு படுக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் பாலில் சாப்பிடணும். அவ்வளவு பெரிய மாற்றம். ஒரே வாரத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், குழந்த மாதிரி தூங்குறேன், இந்த தூக்க மாத்திரை போட்டால் கூட எனக்கு தூக்கம் வராது, ஆனால் இது தூக்கத்தை கொடுக்குது, அதை விட சிறப்பு அடுத்த நாள் வேலையில் என்னால் ரொம்ப திறம்பட செய்ய முடியுதுன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு அவர் சொன்னார். இப்போ மானசா மாத்திரைகள் N1, N2, N4 சார்ந்த தூக்கம் நிலை பிரச்சனைகளுக்காக, மானச சஞ்சீவி ரசாயனம் N3ன்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப் சார்ந்த தூக்க நிலை பிரச்சனைக்காக சாப்பிடலாம். இந்த தூக்கம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு நாள் உங்களால் தூங்க முடியலனா கூட உடனே மருத்துவ உதவியையோ, மூச்சு பயிற்சியையோ, தியான பயிற்சியையோ, உணவு முறையோ உடனே மாற்ற முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தூக்கமின்மை நோயினால் அவதிப்படுறாங்கன்னா தவறாமல் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு காலதாமதம் செய்யாதீங்க. இந்த வீடியோவை தூக்கமின்மை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நட்பு வட்டாரங்கள், உறவின் முறைகளுக்கும், குழந்தைகளுக்கும், தாய் தந்தையருக்கும் தவறாமல் பகிர்ந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை செய்து பார்க்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு 100 நாட்கள் இதை செய்து பிறகு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இதை பயன்படுத்திய பிறகு உங்களுடைய தூக்கத்திலும் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட நல்ல பலன்களை எங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா தவறாமல் கேள்வியாக கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது அவசியம் அதற்கான பதில் அல்லது இன்னொரு வீடியோ உங்களுக்காக நான் போட முடியுமான்னு பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.